ஓடிட்டு சரியா? இன்னொரு பாயிண்ட் திருப்பி சொல்லுங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்லுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லுங்க. பாதிக்கப்பட்டவர் புகார் தரார் இன்ஸ்பெக்டர் வாங்கிட்டார். வாங்கின பிறகு என்ன செய்யணும்? எல்லாருமே சொல்லலாம். சொல்லு. இல்லை வீட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த சம்பவம் நடக்கிற வேடிக்கை பார்த்து அந்த சாட்சியாக இருக்கிற நபர்கள் கொடுத்து அந்த இடத்துல மாதிரி வரைபட தயார் பண்ணுறப்போ இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு இந்த கிழக்கு இந்த வீடு மேற்கு இந்த வீடு தெற்கு வடக்கு இந்த வீடு இந்த பில்டிங் இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் போட்டு இந்த இடத்துல சம்பவம் நடந்துச்சு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாமே வரைபடம் தயாரிச்சுருவாங்க. தயாரிச்சதுக்கப்புறம் அந்த வந்து சம்பவம் நடந்ததுக்கு எதை வந்து ஆயுதமாக பயன்படுத்திக்கிறாங்களா இல்லை எது இதாகிறாங்க அந்த பொருளை வந்து கைப்பற்றுவாங்க. கைப்பற்றி அதை வந்து வழக்குக்காக கைப்பற்றி கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு காப்பி சொல்லுங்க. எதை வேணாலும் சொல்லுங்க. கைப்பற்றிட்டு அப்புறம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கு வந்து ஒரு எஃப்ஐஆரும் இலவசமாக ஒரு எஃப்ஐஆர் கொடுத்துருவாங்க. அப்புறம் உயரதிகள் ஒரு எஃப்ஐஆர் அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் மீதி வந்து கோர்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வழக்கு வந்து கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு என்னைக்கு அனுப்பணும்? எவ்வளோ நாளில் கோர்ட்டுக்கு அனுப்பணும்? எத்தனை நாளில் கோர்ட்டுக்கு அனுப்பணும்? அவ்வளோ. ஓகே, ஒரு முறை அப்படி தர கை தட்டுங்க. இதில் சந்தேகம் பேசலாம். இது தெரிஞ்சுக்கிட்டீங்க, சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நடைமுறை சட்டம் சார்ந்த தெரிஞ்சுக்கிட்டீங்க. சாட்சி வந்து ஒரு நாள் குற்றப்பத்திரிகை வந்து சாட்சிகள் வந்து 90 நாளுக்குள்ள குற்றப்பத்திரிகை என்ன? குற்றப்பத்திரிகை சாட்சியம் குற்றத்தில் அப்படியே வந்து சாட்சிகள் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அரசு சாட்சியங்கள் சம்பந்தப்பட்ட உள்ளானவரோட நேரடி பார்வை நம்ம இதில் வந்து அதுக்குண்டான சாட்சிகள். அப்புறம் வந்து அரசு தரப்பில் இருக்கிற வக்கீல், சரி, மருத்துவர், காவல்துறையினர், அப்புறம் அது சம்மந்தப்பட்ட எல்லாமே வரும். கேஸ் கட்ட போட்ட வெளியே போடுறோம். கேஸ் கட்ட நம்ம எளிமையாக புரிஞ்சிங்க. ரொம்ப சட்டத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை. நமக்கு என்ன தேவை? நமக்கு தேவை புரிஞ்சிக்கணும். சட்டம் வந்து 1000 சட்டம், லட்சக்கணக்கான சட்டம் இருக்கு. எல்லா சட்டத்தையும் நம்ம வந்து தெரியணும்னு அவசியம். நமக்கு என்ன தேவையோ தேவையான இதுதான் ஒரு போலீஸ் வந்து ஒரு குற்ற வழக்கை உங்கள் இடத்துக்கு வாங்கும்போது நம்ம கூட எப்படி பழகும், எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை நடைமுறையில் காவல்துறை செய்யவே செய்யாது. செய்ய சொன்னீங்கன்னா இந்த போலீஸ்க்கு நீங்கள் எதிரி ஆகிடுவீங்க. செய்ய சொன்னீங்கன்னா என்ன ஆகிடுவீங்க? சரி, இப்போ எதிர்பார்க்கறதுனால இப்போ போலீஸ் வந்து உங்களுக்கு எதிரி ஆகிடுச்சு. எதிரியான பிறகு போலீஸை பறிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு போலீஸில் சட்டம் பேசுங்க. மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்ல தெரியுமா? சிஆர்பிஎஸ் என்ன சொல்ல தெரியுமா? புகார் கொடுத்தா வாங்கணும்னா படிச்சுட்டு எஃப்ஐஆர் போட்டு எனக்கு ஃப்ரீயாக ஒன்று கொடுத்தா நீ அடுத்த வேலையை பார்க்க சொல்லியிருக்க. மூடி எஃப்ஐஆர் முடியா? ஃப்ரீயாக ஒன்று ஃப்ரீயா அப்படின்னு நீ சட்டத்தை பேசுறீங்கன்னா கடுப்பாயிருவானா? அந்த வீடியோ எடுத்துட்டு செல் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு சட்டம் பேசுகிற கடுப்பாயிருவானா? ஆயிடுவானா? ஆக மாட்டா. நீங்கள் இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் தான் கடுப்பாகவே ஆக மாட்டீங்க. அதனால் நாம் என்ன சொல்கிறோம்னா 10 ரூபாய்க்கு என்ன சொல்கிறோம்னா
போலீஸ் கூட சட்டம் பேசாதீங்க, போலீஸை உங்களுக்கு ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு போய் நிற்கிறதில்ல, போலீஸை நண்பனாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்க, போலீஸை பயன்படுத்தி முயற்சி பண்ணுங்க அப்படின்னு. எதற்காக பார்த்தீங்கன்னா சூழலுக்கு ஸ்டீவர் அடிச்சிட்டாரு, சூழலை மட்டும் நீக்கல, சூழலை காவல் கொடுக்கல, சூழலை எந்த இப்போ நம்ம எக்ஸ்பர்ட் ஒன்று விழுந்துச்சுங்க, சூழலை மட்டும் எப்படி மாவட்டத்தில் எதுவுமே நம்ம போகிறோம். சட்டம் என்ன சொல்லி தெரியுமா, வெளியே அப்படியா கம்ப்யூட்டர் ஏரியா அப்லோட் பண்ணியா எப்படியா அப்போ நாங்கள் உங்களுக்குன்னா ஸ்ரீதர் கூப்பிடுவாங்க, ரொம்ப எழுதிக்கு நம்ம எழுதி அப்படின்னு. இதோட ஒரு பெருசாக என்ன இருக்கணும்னா யார் முக்கியம் எடுத்துட்டு தேவையில்லாமல் நிறைய இருக்கும். அதுக்கு பின்னாடி நிறைய வழி இருக்குது. சட்டம் வந்து சட்டத்தை எழுதி வைத்த நம்முடைய மூதாதையர்கள் முதல் இழிச்சவாங்க கிடையாது, ஒன்றும் ஏமாடிக்கே கிடையாது. நம்முடைய காவல்துறை எப்படி எப்படிலாம் தப்பு பண்ணணும், இந்த அதிகாரிகள் எப்படி எப்படிலாம் தப்பு பண்ணணும், இவனெல்லாம் மீறி எப்படி நியாயத்தை ஜெயிக்க வைக்கணும், அவ்வளோ அதிகமாக சட்டம் செஞ்சுருக்காங்க. சட்டத்தெல்லாம் ஓட்ட கிடையாது, சட்டத்தை பயன்படுத்துகிற மனசு தான் ஓட்டுது. இந்த ஓட்டையை போட்டு காங்கிரஸ் போட்டு அடிச்சிட்டோம்னா, சில பேச போட்டு அடிச்சிட்டோம்னா சரியாக சட்டம் நடைமுறைப்படுத்தலாம். இப்போ நம்ம வம்புழுத எழுதிட்டோம்னா இந்த காவல்துறை இந்த வழக்கை பயன்படுத்திட்டு, அதனால் வம்புழுத விட்டுட்டு எப்படி நடைமுறைகள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது புகார் கொடுப்போம். எஃப்ஐஆர் போடல, என்ன பண்ண சூழல் ரத்த கடையை போய் வைக்கிறாரு, எக்ஸ்பர்ட்டுகளே கொடுக்குறாரு. என்னப்பா கிணத்தாரா உனக்கு இதே வேலையாக போயிடுச்சு, அவங்க ஊருக்காரங்க எப்போ பார்த்தாலும் கிணத்துல போயிடுச்சான்னு கேட்டேன். எப்போ பார்த்தாலும் உங்க ஊருக்காரங்க சாதிக்காரங்க இதே வேலையாக போயிடுச்சு, உழைக்கிறது விட்டு வண்டியை வச்சு வைக்கிறேன். போயா போய் வேலையை போய் போயா நாளைக்கு வாயா போய் ஆஸ்பத்திரி வைக்க பார்த்து கல்யாணம் இருக்கு, போய் ஊசி போட்டு என்ன சின்ன காயம் போய் ஊசி போட்டு இல்லை அந்த காயத்தை சரி பண்ணுவோம் பேசிக்கலாம் அப்படி சொல்வது தானே. சொல்ல கூட பாதிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு எவ்வளோ கோபம் கோபத்தை வந்து மூடி வச்சு கோபத்தை தான் அந்த வாழை வந்து சுருட்டி வச்சுக்கிட்டு சரிங்கய்யா அப்படி சிரிச்சுக்கிட்டு நேராக எங்கே போகணும், போஸ்ட் ஆஃபீஸு மருத்துவமனைக்கு போகணும், வைத்தியம் பார்க்கணும், அரசு மருத்துவமனைக்கு போகணும், உள்நோயாளியாக சிகிச்சைக்கு போகணும், முடிஞ்ச வரைக்கும் காயம் போலீஸ் நேரம் மருத்துவமனையில் போய் சேர்ந்த சிகிச்சை மருத்துவமனை காவல்துறை அந்த தலைவர்களுக்கு காவல்துறை நம்மளுக்கு வாக்குமூலம் கட்டாயம் பதிவு செஞ்சாலும் அந்த வாக்குமூலம் வழக்கு பதிவு செஞ்சு அந்த உதாரணம் நம்ம வாங்கி அவசியம் நான் வந்து சட்டம் பேசுகிறேன். எஃப்ஐஆர் காப்பி இலவசம் தப்பு இல்லை, அவனுடைய எஃப்ஐஆர் கொஸ்டின் கேட்காது, சிஎஸ்ஆர் கிடைக்கல சிஎஸ்ஆர் கொஸ்டின் கேட்காது, சிரிச்சுக்கிட்டே வரும். எப்படி வரணும், எப்படி வரணும், சிரிச்சுக்கிட்டே வரும். வந்துட்டு மழை பேசுவோம், மழை பேசுவோம். யார் போனதாலும் வெளியே பேசுவாங்க. அந்த நிகழ்ச்சி ஃப்ரீயான நிகழ்ச்சி, என்னை தவிர எல்லாருமே பேசுவாங்க. யாரும் போனதாலும் பேசிட்டு மறுபடியும் இந்த பேச விஷயத்தில் ரெண்டாவது முறை எடுக்கணும். இப்போ சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு போர் அடிச்சாலும் சரியா இருக்கு, கவலை ரெண்டாவது முறை நம்ம வாங்கிக்கணும். எதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு கூப்பிட்டு 10 பேர் மட்டும் நாம சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னா, பாதிக்கிற சமூகத்தில் புகார் மொழி எழுதுறதுல பேசி திட்டி எனக்கு கொண்ட உண்மை நான் எரிச்சல் இருக்குது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு 100 சமூகத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு புகார் எழுதுறது எப்படி, அவங்க ஃபோனில் வாட்ஸ்அப்பில் இவங்களுக்கு சொல்லி இவங்களை எழுத வச்சு இவங்களோட 50% 50% ஒரு புகாரை நடந்த புகாரை எழுத வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கடுமையாக போராடி இருக்காங்க. ஆனால் இவங்க எழுத ஆர்வம், இவங்க எழுத மனுக்கள், இவங்க எழுத எடுத்த விஷயங்கள் பார்த்தோம்னா நேரத்தில் சந்தோஷம் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கூட சொல்ல முடியாது. ஒரு சட்டம் படிக்கிறவர் செய்ய முடியாத சாமானிய மக்கள் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இதே நபர் அல்லது இவங்க சார்ந்தவங்க பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் ஒரு எஃப்ஐஆர் போட்ட உதாரணம் சொன்னால் எதிரியை எப்படிதான் காப்பாற்றணும் அப்படி உதாரணம் எதிரியை அடித்தவனை குற்றவாளி சமூகத்தை காப்பாற்ற என்ன கையோ அத்தனையும் உதாரணம் இருக்கு. அவனுக்கு தண்டனை வாய்க்கிறதுக்கு குறைந்தபட்சம் அவனை ஜெயிலில் போகிறதுக்கு அல்லது கோர்ட்டு கேஸ் அலைய வைக்கிறது குடிஜாமீன் அலைய வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனிகள் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சமுதாயம் கூட பயிற்சி இல்லாமல் இருக்கு, புரிதல் இல்லாமல் இருக்கு.
பாதிக்கப்பட்ட வழக்குகளும் அப்படி இருக்காங்க. இது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, தனக்கு வரக்குள்ள மூளை வேலை செய்யாது, பாதிப்புல இருக்கக்குள்ள பாதிப்புல நம்முடைய அறிவு வெளிப்படாது அப்படிங்கிற சிக்கல். உங்களை எதிர்ப்பு உட்கார வேணுமா, உங்கள் மீது தாக்குதல் நடக்காது, நடக்கவே நடக்காது, நடக்கக்கூடாது. உங்கள் மீது தாக்குதல் நடக்காது, நடக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஆங்கிலேயர் வேண்டிக்கிறேன், பெரும்பான்மை வேண்டிக்கிறேன், எனக்கு பிடிச்ச ஐநாட்டி வேண்டிக்கிறேன், எட்டு சின்ன பெரிய எல்லா சாமியும் வேண்டிக்கிறேன், 30 கோடி தேவதையும் எல்லா மத கடவுள்டையும் உங்களுக்கு வேண்டிக்கிறேன், நான் விரும்ப கும்பிட்ற ராமசாமியிட்டையும் வேண்டிக்கிறேன், உங்களை எந்த தாக்குதலும் நடக்காது வேண்டிக்கிறேன். தாக்குதல் நடக்கூடாது தானே, நண்பர்கள் தாக்குதல் நடக்கல, நண்பர்கள் தாக்குதல் நடக்கல, அப்போ நீங்கள் கூட தான் உட்கார இருப்பாங்க, நீங்கள் தான் வழிகாட்டு. அதனால தான் போய் உட்கார சொல்லுங்கள். நீங்கள் ரெண்டே விஷயம், நான் ரெண்டு விஷயம் உதாரணத்துக்கு எழுதுறதுக்கு மனு எழுதுறது இன்னைக்குடைய அடிச்சு விமுத்தம் வரும். போலீஸ் இன்ஸ்பெக்டர் உதாரணம் அவர் வாங்கிட்டார், எஃப்ஐஆர் சிரிச்சுட்டே ஒரு இது இருக்கும், உங்களை அடி மனசு கோபம் ஆய்வாளர் நான் தெரியல. ஐயா நீங்கள் சிறந்தவர், யூனிஃபார்ம் போய் இன்ஸ்பெக்டர் ஐயா ரொம்ப நல்லவர், வல்லவர், திறமையானவர், ஐயா சொல்லிட்டாங்க, நாளைக்கு வரையா வந்துட்டு நேரம் எங்கே போனோம், போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே போனோம், இந்த புகாரை போலீஸ் போட்ட புகாரை அப்படியே சாதா தப்பால் அனுப்பிடும். எதில் அனுப்பிடுவோம், சாதா தப்பால் அனுப்பிட்டு 7 நாள் போலீஸ் கேட்கும். 7 நாள் போலீஸ் மட்டுமே அவங்களோட கதையை மட்டுமே தலையாகும். மருந்து பேசுகிற, சட்டம் பேசுகிற, சட்ட விவாதம் பண்ணுற, பட்டிமன்றம் நடத்துகிற, நம்ம சட்டம் வேற மாசமே காட்டிக்கும், நம்மளை இழிச்சுவாங்க ஏமாளியவே காட்டிக்கும், நம்மளை பஞ்சமாகவே காட்டிக்கும், நம்மளைய ஆமாம் எளிய மனிதரை சாமானிய மனுஷனே காட்டிக்கும். 7 நாள் கழிச்சு இதே புகார் அப்படியே காவல் கண்காணிப்பு, அப்படியே காவல் கண்காணிப்பு சிட்டியாக இருந்தால், மாநகராட்சி பகுதியாக இருந்தால், மாநகர பகுதியாக இருந்தால் காவல் ஆணையருக்கு நம்ம பகுதியை பொறுத்தவரைக்கும் காவல் கண்காணிப்பு. ஏற்கனவே ஒரு புகார் அப்படியே அனுப்பும், அதில் ஒரே ஒரு வரி, இந்த தேதியில் நான் காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பேன், இந்த தேதியில் காவல் புகார் கொடுப்பேன். நமக்கு அடுத்தலைங்கிறது நம்ம பேனா பிடிக்கணும், அடுத்தலைங்கிறதுக்கு பேனா பிடிக்கணும். நான் 1ஆம் தேதி வாதியில் போடுற நேரம் இன்ஸ்பெக்டரில் புகார் கொடுத்துட்டேன், அந்த இன்ஸ்பெக்டர் என் புகாரை படித்து என் பேரே போடல, எப்படி மற்ற வச்சுக்கிட்டே தெரியுமா, எவ்வளோ அசிங்கமான பின்னா தெரியுமா, எங்கள் வீட்டம்மா எவ்வளோ எனக்கு கிழிச்சு தெரியுமா, ஸ்கூலில் பெருசாக போட்டு சமைச்சேன், எங்கள் அம்மா கையில் புரிதமாக கேட்டா, நான் இன்சாவது எங்கள் அம்மா கை கேட்டா கேள்வி, ஊருக்கே நான் எஃப்ஐஆர் போட வச்சேன், எனக்கு ஒன்றுமே செய்ய முடியலைங்க, அவ்வளோ கோபம் எக்ஸ்பெக்ட் எஃப்ஐஆரே போடலீங்க, என்னான்னு கூட கேட்கலீங்க. அப்படிங்கிற கோபத்தில் நீங்கள் எழுதுன்னு போகணும், எழுத கூடாது. நம்ம ரொம்ப எளிமையாக இந்த இதில் நலிப்பாடி போலீஸில் புகார் போட்டேன், அவர் வாங்க மாட்டாரு, சிஎஸ்ஆர் போடல, அவங்க சரி என்னையும் சொல்லவே கூடாது. ஒரே ஒரு இந்த புகார் கொடுத்தேன், இந்த தேர்தல் 10 புகார் அனுப்பிடுறேன், வாங்கிக்கிட்டாங்க, அதோடு நிறுத்திக்கணும். அதுக்காக அன்னைக்கு சுருட்டி பாயில் வச்சுக்கணும். எனவே என்னுடைய புகார் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து கடைசிக்கலாம். எனவே என்னுடைய புகார் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க நல்லிப்பாளையம் காவல் ஆய்வாளருக்கு உத்தரவிட வேண்டுமாய் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை அன்போடு பண்போடு பணிவுடன் உங்களுக்கு பொருட்கள்லாம் பிடிக்குமோ அப்படி எழுதி கேட்டுக்கொள்ளிட்டு அப்படி எழுதி கண்காணிப்பு. ஏன் இந்த விஷயம் சொல்லக்கூடாது சொல்லணும்னா, நம்ம போலீஸ் வழக்கம் சொல்லுவாங்க, நம்ம லாஸ்ட்டில் நம்ம முடிச்சுக்கலாம் சொல்லுவாங்க, நீ எங்கே வேணாலும் உட்காருடா, நீ எங்கே வேணாலும் பேசக்கூடா, இங்கே தானே அது பேசுகிற பார்த்துடா அவங்க சொல்கிறாங்க. நீ எஸ்பிடி கொடுத்தா இதே ஸ்டேஷன் தான் அவங்க போட்டு இதே இன்ஸ்பெக்டர் என் வயது வந்துச்சா, என்ன வந்துச்சு இதே இன்ஸ்பெக்டர் என்ன வரணும் ஒரு தெரிய சொல்லுங்க, நான் வழக்கமா என்ன வார்த்தை சொல்லுவேன், சத்தமா சொல்லுமா, சத்தமா சொல்லு, வந்துச்சா அது வரக்கூடாது, ஓகேவா, வரணும். ஆனால் இப்போ வரக்கூடாது, வர வைக்கிற ஒரு ஐடியா சொல்லுங்க. ஒரு பெரிய பலூன் என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய ஆள் ஒரு பில்டிங் சைஸில் ஒரு பெரிய பலூன் மறந்துட்டு இருக்காங்க, வெடிக்க வைக்க என்ன சின்னூர் புதுசு கணக்கு வாங்க தேவையில்லை, சின்னூர் முள்ளெடுத்து அந்த பலூன் என்ன ஆகும், இந்த பலூனை வெடிக்கிறதுக்கு அறுவாள் வேணுமா, கத்தி வேணுமா, துப்பாக்கி வேணுமா, இந்த காவல்துறை, இந்த போலீஸ்
இந்த வெங்காய போலீஸு இந்த வெங்காய காவல்துறையை பிரித்து மேயத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை. சின்ன புது சின்ன புது போதும் அடிச்சு தொட்டைக்கு வச்சுன்னா வெடிச்சு போயிடும். அவ்வளோதான் சாதாரண தபாஸ் போலீஸ். ஓகேவா? இவங்க கூட நீங்கள் சண்டை பண்ணிட்டீங்கன்னா இவன் அதிகாரம் வளர்ந்துக்க தெரியாது. இவன் சிரிச்சுட்டே வந்தீங்கன்னா வலுவு. ஓகேங்களா? இந்த பயிற்சிக்கு பின்னாடி தரப்போம். இந்த பயிற்சிக்கு பின்னாடி தரப்போம். தேர்ச்சி பெற்ற சரியான பொறுமையான நிதானமான கை சுத்தமான சமூக அக்கறை கொண்ட நபர்களை மட்டும் தேர்வு செய்து பயிற்சி கொடுத்தோம். இது ஆபத்தான சமுதாயத்துக்கு ஆபத்தான பயிற்சி. யாருக்கு ஆபத்தான பயிற்சி? இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு கூட்டம் போடுறோம் அப்படின்னா நான் ஆசிரியர் பைக் எடுத்து இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பயிற்சி நடத்திருக்கேன். நீங்கள் பஸ் ஏறி பயிற்சி வந்துருக்கீங்க, பஸ் வந்துருக்கீங்க, உங்கள் வீட்டை விட்டு வந்துருக்கீங்க, வீட்டில் மனைவி இருக்காங்க, அப்பா இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, விட்டு வந்துருக்கீங்க அப்படின்னா வீட்டில் இப்போ நான் கிளம்பி வந்துருக்கேன். வீட்டில் இருக்கு எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்கு. அது நீ கொடுத்தா செல்வம் பார்த்தா அந்த நாய் பார்த்துக்கிறோம். அது செல்வம் பார்த்தாலே தபாஸ் மாசம் தான் பழைக்கவே ஆனால் கடிக்கும். பழைக்கவே பழைக்கிறது ஆனால் கடிக்கும். வீட்டை சுற்றி 2 கேமரா வச்சா போதும். நான் வச்சுட்டு 15 கேமரா வச்சுருக்கேன். பூட்டு ஸ்ட்ராங்கான பூட்டை வச்சுருக்கோம். பூட்டுக்கு கிரில்லாம் போட்டு ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கோம். அந்த பூட்டை நம்பியோ நாயை நம்பியோ நான் என் வீட்டை விட்டு வரல. என்னுடைய மனைவியோட இந்த பொருட்களை விட்டுட்டு கேஸ் கட்டலாம் போகும்போது என் நாயை நம்பியோ பூட்டை நம்பியே கிடையாது. எங்கள் ஊர் போலீஸு, எங்கள் மாவட்ட போலீஸு என் வீட்டை நம்ம வீட்டை பாதுகாப்பாக பார்த்துக்கணும் நம்பிக்கை தான். நான் என் வீட்டை என்னுடைய உயிருக்கு மேலே எனக்கு மனைவி மக்களை விட்டுறதுன்னா இந்த காவல்துறை மேலே நம்பிக்கையில் தான். தானே ரெண்டையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும். யார் இடத்துல போய் தரப்போகிறோம்? கை சுத்தமான நேர்மையான சமுதாயம் இருக்கு. அப்படின்னா நாங்களாம் கை சுத்தம் இல்லையான்னு கேட்குறீங்களா? இப்போ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாநாடு எந்த ஊர்? ஈரோட்டில் சமூகரோட பாதுகாப்பு மாநாடு 3வது மாநாடு. ஏற்கனவே காட்பாடியில் ஒரு மாநாடு 1000 பேர் கலந்துட்டாங்க. விருதுநகர் எளிய மாநாடு 400 பேர் கலந்துட்டாங்க. ஈரோட்டில் மேற்கு மண்டலத்திலான மாநாடு 540 பேர் கலந்துட்டாங்க. 100 அமைப்புகள் சார்ந்த கலந்துட்டாங்க. இந்த மாநாட்டில் அழைப்பு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பார்த்தீங்களா? அழைப்பு பார்த்தீங்களா? அழைப்பில் அடிக்கக்கூடாது உத்தரவு கொடுக்குறேன். நான் இங்கே உத்தரவு கூடாதுன்னு சொல்லிங்கன்னா வழிகாட்டம் சொல்லியிருப்பேன், ஆலோசனை சொல்லுவேன். நீங்கள் ஒரு உத்தரவே சொன்னேன், அழைப்பில் அடிக்கக்கூடாது. ஏன் அழைப்பில் அடித்தாருன்னா அழைப்பில் அடிச்சு கொடுத்தோம்னா எங்கிட்ட சமுதாயோட சொன்னீங்கன்னா நம்ம கூட இருக்கிற 4 கருப்பாடுகள் இந்த அழைப்பில் கொண்டு போய் சப்ரேசர் ஆஃபீஸர் கொடுப்பான். எங்கே கொடுப்பான்? பத்திரிகை கொடுப்பான், பொதுத்துறை கொடுப்பான், வேளாண்மை பயிர் கொடுப்பான், விஓட கொடுப்பான், ஆர்ஐடி கொடுப்பான், கவர்மெண்ட் ஆஃபீஸ் கொடுப்பான். கொடுத்து என்ன பண்ணுவான்? சமுதாயோட பாதுகாப்பு வாங்க ஆர்டிஐ மாநாடு வாங்க சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் பேசுகிற செய்தி பார்ப்பீங்க. நடைமுறையில் அப்படி இல்லை. கொடுத்து காசு வாங்கி கூட பல பேர் போன்ற சமுதாயோடும் இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள். இப்போ அழைப்பு ரெண்டு கொடுத்தோம்னா இப்போ வந்து சமுதாயோட பேரில் மாநாடு அழைப்பு சப் ரெஜிஸ்டர்ஸில் பிஓகிட்ட ஆர்ஐகிட்ட பொதுத்துறையிட்ட கவர்னர் கொடுத்துட்டு பேசுகிற வாட்ஸ்அப் செய்தி போகிறோம். அவளை மாநாட்டுக்கு அழைக்கிறோம், நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம் அப்படின்னு செய்தி போகிறோம். உண்மை அது அல்ல. நீ கூப்பிட வேண்டிய யார் மாநாட்டுக்கு? இந்த நிகழ்ச்சி யாரை கூப்பிடணும்? சமூக மேம்பாடு பயிற்சிக்கு தயாராக கூப்பிடணும். அரசு மொழியிலையும் கூப்பிடலாம். அரசு மொழியில் லஞ்சொழிப்பு பயிற்சி முடிச்சு கூப்பிடலாம். பொதுத்தவரை கூப்பிட்டு ஆர்டிஐ பயன்படுத்துவதா உங்களுக்கு சீக்கிரம் சொல்லுங்க, எங்களுக்கு சீக்கிரம் சொல்லலாம், நாங்கள் பயிற்சி முடிச்சு கூப்பிடலாம். அப்படிலாம் யாரும் வரப்போதில்லை. ஒரு சில இடத்துல மட்டும் வந்திருக்காங்க. நாங்கள் பார்த்தவங்க 90 விழுக்காடு டொனேஷன் கேட்பதற்கு, இவரை கைவிட்டுறதுக்கு, காசு வாங்குவதற்கு தான் கொண்டு போய் இந்த அழைப்புகளை தராங்க. இப்போ நாங்கள் எங்களை திருத்திட்டோம். 10 ரூபாய்க்கு தண்ணி திருத்தி கொண்டது. இத்தனை மாநாடு நடத்துகிறோம், அழைப்புதல் போட மாட்டோம். அதிகாரிகள் போய் அழைப்புதல் தரக்கூடாது. தந்தைகளும் நான் கடனாக பார்ப்பேன், தந்தா கடனாக பார்ப்பேன். சார் இந்த அதிகாரிகள் இந்த செய்தி போச்சுன்னா தகவல் சொல்றது பலம் கிடைக்கும், நாம் செய்கிற வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா? ரொம்ப எளிமையான வசதி இருக்கு. எல்லா அதிகாரியும் வாட்ஸ்அப் வச்சுக்கணும். இந்த ஊரில் போய் அரசு இருக்குது தகவல் சட்டை நீங்கள் செய்கிற சமூக சேவையை நம்ம
போராட்டத்தை காட்டணும் ஆசைப்படுறீங்க. எவ்வளோ தரேன்? எல்லாத்தையும் வாட்ஸ்அப் அனுப்புறீங்க. நாமக்கல் படத்தில் 350 வியூவர் தரேன், நம்பர் தரேன். 350 பேர் வாட்ஸ்அப் பண்ணுவோம், அனுப்புவீங்க. செய்திக்கு சேருங்கள ஒரு வகை 10 ரூபாய் அனுப்புறீங்க. எதுக்கு நேரில் போய் தரீங்க? அவளுக்கு துறை ஒரு நம்ம ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம். ஏன்னா எங்கள் நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டம் போயிருக்கோம். நானும் நம்முடைய மாநிலத்தில் சீனி போயிருக்கோம். ஈரோடு மாவட்டம் அவளுக்கு துறை ஒரு கிராமப்புற பகுதி. ஈரோடு புறநகர் பகுதி ஒரு சின்ன கிராமத்தில் சார்பு வருவோம். அந்த அலுவலகத்துக்கு போகிறோம். போயிட்டே வடக்கில் படிக்கிறோம். 10 பேர் இருக்கிறேன். அந்த சார்பதில் பேசிட்டு இருக்கோம். அவருடைய மேசையை நான் பார்த்தேன். என்னுடைய புகைப்படம் இருக்குது. சேலம் ஆர்ப்பாட்டம் அழைப்பு அங்கே இருக்கு. அந்த ஒரு அழைப்பு இல்லை, அந்த அழைப்பு கீழே 10-15 அழைப்புகள் இருக்கு. 10-15 பாராட்டு புத்தகங்கள் இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, நம்ம வாழ்க்கையிலே முதல் விவரம் நம்ம பார்த்தோன்னே நம்ம போட்டோ இங்கே வந்துச்சுப்பா. அவங்க ரொம்ப சந்தோஷம். நம்ம உதவியாளர் தெரிஞ்ச அறிமுகம் தம்பி, அவர்கிட்ட கேட்டேன், தம்பி என்னப்பா நிறைய அறிவு வந்து நிறைய புத்தகம் இருக்கு, நம்ம சால்புரியோட நல்லா படிப்பார் எடுத்துக்கிட்டு பொது அறிவுக்காக புத்தகம்லாம் மாதங்கள்லாம் நிறைய படிப்பாரு, நிறைய பிட்னோட்ஸ்லாம் படிப்பாரு தெரியுது. அதெல்லாம் எடுத்து பத்திரமா ஃபைல் போட்டு வச்சுட்டாரு. அப்படின்னு இது கேட்டேன். ஏன் நம்ம உதவியாளர் சொல்லிடுறேன். ஐயா இந்த புத்தகம்லாம் வந்துருக்கு இல்லையா, ஒவ்வொரு புத்தகத்துக்கு ரேட்டுக்கியா 250 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபாங்க. எவ்வளவு? 250 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபாங்க. எதுக்கியா? புத்தகம் 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா. இதுக்கு எதுக்கு 250, 500? ஐயா எங்களுக்கு செய்தி போடாமல் இருக்குங்க. எங்க ஆபீஸுக்கு செய்தி போடாமல் இருக்குது. நாங்கள் மாதம் தரக்கூடிய கப்பம் எவ்வளவு? மாசம் கப்பம் கட்டிங்க 250, 1000, 750, 1000 மேலே கிடையாதா? எது எங்கள் சீட்டு எதுவும் எங்கள் குடும்பம் ஆவணம் அவங்க மாட்டாமல் இது வழக்கமானவங்க. இவங்களாம் நல்லவங்க, இவங்களாம் நல்லவங்க. அந்த நோட்டீஸ் எல்லாம் அப்படின்னு தெரியாதுங்களா? அவங்களும் அந்த டேஸ் சொன்னாங்க அப்படின்னு. நல்ல வேலை பார்க்குறீங்க, போட்டோவை பார்க்கல. அந்த நோட்டீஸ் என் போட்டோ நல்ல வேலை பார்க்கல. பார்க்காம அடையாளத்தை பார்க்கல. அப்படியே எனக்கு அடி வயிறுலாம் கடைக்கு போயிடுச்சு. நான் கஷ்டப்பட்டு கவுண்டு சரி கர்நாடகம் கொடுத்து போயிட்டு நீங்கள் கொடுக்குற காசு எங்கே இருக்கு? 10 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்து சரி கொடுத்துட்டு நிதி கொடுத்த காசுலாம் நான் வச்சுட்டு இந்த காசு நான் சிக்கனமாக போயிட்டுருக்கேன். என் சொந்த காசில் போனால் நம்ம காந்திவாதி சீனிங் தெரியும். நான் சொந்த காசில் போனால் ஏசியில் போவேன். உங்கள் காசில் போனால் நான் ஏசியில் சாதாரண பயணத்தில் போயிட்டு இருக்கேன். இவ்வளோ சீக்கிரமாக நான் போயிட்டு இருந்தா ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு தேடி கொடுத்தா பொருளாதார பயிலுங்க திருட்டு பயிலுங்க இப்படி பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் 10 ரூபாய் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு, அழைப்புதலை அரசு ஊழியர்களுக்கு, பொதுத்தகவல் அதிகாரிகளுக்கு, பணம் போடக்கூடிய லஞ்சம் போடக்கூடிய அலுவலர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அங்கே போய் நேரில் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களை இயக்கத்திற்கு பொறுப்பு வந்து நீக்கி விடுவோம். இப்போ நாங்கள் எல்லாருக்கும் சுத்தமாக இருக்குமா? நாங்கள் தரக்கூடிய ஆயுதம் சுத்தமான ஒரு கைக்கு சேரணும். நான் சட்டங்கர கத்தியை தரேன். இந்த கத்தி கொலகாரகைக்கு போதா? இந்த கத்தி கொலகாரகைக்கு போதா? சமையல் செய்கிற அம்மாவுக்கு போதா? மருத்துவருக்கு போதான்னு கேள்வி. சமையல் செய்கிற வீட்டு அம்மாவுக்கு போச்சுன்னா இந்த கத்தி காய்கறி இருக்க சமையல் செய்யறதுக்கு பயன்படும். வீட்டில் இருக்கிறது வயிறு நிறையும். டாக்டர் கைக்கு போச்சுன்னா உயிரை காப்பாற்ற பயன்படும். கொலகாரகைக்கு போச்சுன்னா கொள்ளுவோம். கத்தி தயாரிக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு நல்ல கத்தியை தயாரிக்கிறது யாருக்கு தயாரிக்கிறாங்க ஒரு கேள்வி இருக்கு. அதனால தான் சொன்னேன், இந்த காவல்துறைக்கு மருந்து ஊசி போதும். இது அடுத்த பயிற்சியில் நல்லா பயிற்சி நடக்கும். இந்த பயிற்சியை காவல்துறை சட்டம் பயன்படுத்த பயிற்சியை பொதுவெளியில் நம்ம கொடுத்துருக்கோம். இது காவல்துறைக்கு உளவுத்துறைக்கான செய்தி. இது காவல்துறைக்கு உளவுத்துறைக்கான செய்தி. 10 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய சமூக நேர்மையான ஒரு செய்தி.
தெரியுதா? அது தெரியுது, லைவ்ல தெரியுதா? ரமேஷ் நீதிமன்றத்துக்கு போய் அனுபவிக்கிறார், கோர்ட்டுக்கு போய் அனுபவிக்கிறார். ரமேஷ் ரன்னிங் ஆகிட்டு இருக்கேன். ரமேஷ் தான் நான் கோர்ட்டுக்கு போகிறேன். ரமேஷ் கேஸ் நீங்கள் ஒவ்வொரு வாய்தாலும் நான் கோர்ட்டுக்கு போகிறேன். போயிட்டு அவரோட ஃபீஸ் ஆகுங்க, அவர் கோர்ட்டுக்கு போகிறேன். எதுக்கு அவர் வந்து கிணத்துல கட்டணும்னா அவரே கோர்ட்டுக்கு போக சொல்லுங்கன்னா நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர் உதவி இல்லாமல் அவருடைய தோட்டத்தில் சிசிடிவி கேமரா வச்சிருந்தார். இணையதள வசதிகளுக்குரிய ஆன்லைன் வசதிகளுக்குரிய சிசிடிவி கேமராவை வாங்கி தோட்டத்தில் வச்சிருந்தார். அந்த சிசிடிவி கேமராவை சமூகத்தில் திருடி போயிட்டாங்க. திருடி போனது யார் அவருக்கு தெரியும். திருடி போனது யாருன்னு அவருக்கு தெரியும், போலீஸுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஆமாம், புகார் தெரியும். கூட அமைதியாக வந்துட்டாரு. அடுத்த புகார் கொடுத்தா நீதிமன்றத்துக்கு போனார். இந்த புகாரில் எதுவும் நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா கோர்ட்டுக்கு போகிற அனுபவத்தை, நீதிமன்றத்துக்கு போகிற அனுபவத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒரு டெமோ கொடுத்தா கோர்ட்டுக்கு போனார். போயிருக்காரு, ஒரு ரிசல்ட்டை பக்கம் வாங்கிடுவார். வாங்கிட்டு ஒரு புத்தகமாக கொடுத்தாரு. என்ன தர போகிறாரு? கைத்தட்டாங்க. இந்த புத்தகம் கொடுத்தாருக்கு எனக்கு ஒரு 5000 டெபாசிட் வைக்குது. அந்த புத்தகம் கொடுத்ததுக்கு ஒரு 5000 டெபாசிட் வைக்கிறாரு. நான் பத்திரமா வச்சிருக்கேன். பயப்படாது, செலவு பண்ண பயப்படாதீங்க. செலவு பண்ணேன். இவ்வளோதான். இப்போ ஒரு 30 வருஷம் எப்படி இதுவுமே போலீஸ் சட்டம் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அஸ்திவாரம் போலீஸ் புகார் கொடுத்தீங்க. அந்த புகாரில் எஃப்ஐஆர் போடுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத ஜட்ஜோட கேட்குறேன். புகாரை படித்து பார்த்தா ஜட்ஜ் என்ன கேட்டாங்கன்னா ஸ்டாம்ப் பண்ணிக்கான்னு கேட்கல, கை பண்ணிக்கான்னு கேட்கல. ஜட்ஜு கேட்ட விஷயம் என்னன்னா இந்த புகாரில் எஃப்ஐஆர் போடுற மாதிரி வாசகம் இருக்கா அப்படிங்கிறத கேட்டாங்க. சிசிடிவி திருட்டு போயிடுச்சு, அடித்து படிச்சு திருடிட்டு போயிட்டாங்க, இது திருட்டு, எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். ஜட்ஜ் என்ன கேட்டாரு? எஃப்ஐஆர் போடுறோம். நீங்கள் கொடுத்த புகாரில் அந்த பேப்பரில் நீங்கள் கொடுத்த பேப்பரில் சரக்கு இருக்கா? என்ன சரக்கு? சரக்கு போதை நல்ல சரக்கா? சரக்கு நல்ல சரக்கான்னு கேட்குறது. அவ்வளோதான். நீங்கள் கொடுத்த புகார் கொடுத்த, நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆர் போடுறது கண்டென்ட் இருக்கா? செக்ஷன் மேட் அவுட் ஆகுதா? லீகல் டெக்னிக்கல் செக்ஷன் மேட் அவுட் ஆகுதா அப்படின்னு ஜட்ஜு கேட்டார். இன்ஸ்பெக்டர் அதான் கேட்பாங்க. படித்து பார்த்தா செக்ஷன் மேட் அவுட் ஆகுதா? ஆகுது. இப்போ சூழ்நிலை புகார் இருக்குது. அந்த புகாரில் செக்ஷன் என்ன மேட் அவுட் ஆகுது? ஃபஸ்ட்டு ரீபர் கட்டையில் அடித்தது அண்ணன் தலையில் ஊங்கி ஊங்கி டம்மு அடிச்சு அண்ணன் மண்டை மணாலாயிடுச்சு, உடந்துருச்சு, ரத்தம் வந்துருச்சு. அடுத்து எங்கே அடிச்சாரு? நெஞ்சிலே ஊங்கி ஊங்கி டம்மு அடிச்சாங்க. அடுத்து காலெல்லாம் அடித்தான். அடுத்து வயிற்றுலேயே குந்திலே, அண்ணன் குந்திலே டம்மு அடிச்சுட்டான். அண்ணன் வலிட்டான். கேட்பேன் கத்துனாரு. யார் ஒடியாந்தாங்க? அவங்க அம்மா வந்து வீட்டுக்காரங்க ஒடியாந்துச்சு. முடியாது, காப்பாற்ற முயற்சி பண்ணிச்சு. உடனே ஸ்ரீதர் ஒய்ஃபை வந்து அந்த அம்மாவை மண்டவண்டியாக திரிச்சு. யார் திரிச்சு? சுப்பிரமணியம் வைத்தியர் சுப்பிரமணியம் அம்மாவையும் மண்டவண்டியாக திரிச்சு, கொஞ்சம் திரிச்சு. இவங்க அம்மா ஏமா அப்படி திட்டம் கேட்டோன்னே ஸ்ரீதர் அம்மா வந்தான். வந்து எதிரடிச்சா சீமாந்த கீழே எடுத்து விளக்கமாக கேட்டுருந்தான். வந்து திருச்சி மேலே விட்டான். ஓகேவா? இப்போ இதில் என்னென்ன செக்ஷன் மேடம் சொல்லுங்க. ரீபர் அடிக்க போக்கி மண்டியில் அடிச்சார். தினாட்சம் கொலை முயற்சி. அடிக்குள்ள என்ன சொல்லி அடிச்சிருப்பாரு? சங்கர்டா நீ இருந்தால் பிரச்சனை ஏதோ சொல்லி வரல. அது கொலை முயற்சி. அடிச்சது கொலை முயற்சி, திட்டது கொலை முயற்சி. ரத்தம் வந்துச்சா? காயம் எடுத்தார். இது கொஞ்சம் ஏதாவது எலும்பு இருந்துச்சுன்னா கொடுங்காயம். இது சாதாரண காயம். காயம் சாதாரண காயம், சட்டம் சாதாரண காயம் சொல்லிட்டு நம்ம காயம் அடிச்சது ஒரு செக்ஷன், மிரட்டுக்கு ஒரு செக்ஷன், கொலைப்பட்டு பொண்ணு மிரட்டுக்கு ஒரு கொலைப்பட்டு, அடிச்சு மண்டையை போட்டு கொலை முயற்சி, காயம் ஒரு செக்ஷன். மூணாச்சுட்டா அந்த அம்மா வந்து என்ன பண்ணிச்சு? ஸ்ரீதர் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்க? வச்சு வச்சு ஆபாசம் வச்சு வச்சு இருக்கிறதுனால அது ஒரு செக்ஷன். அந்த அம்மாவுடைய சீமாத்தை எடுத்து அடிச்சதா? அதை அசிங்கப்படுத்துறதுனால தான். சீமாத்தை அடிச்சா வலிக்காது, செருப்புல விளக்கம் அடிச்சா வலிக்காது. அதை அசிங்கப்படுறதா? அது ஒரு செக்ஷன் மேடம். இப்போ எத்தனை செக்ஷன் இருக்கு? 4. இது எல்லாம் நடந்திருக்கா? இதெல்லாம் நடந்திருக்குங்கிற பேப்பரில் எழுதுனா தானே எக்ஸ்பெக்ட் தெரியும், எழுதுனா தானே ஜட்ஜுக்கு தெரியும். இதெல்லாம் பேப்பரில் எழுதிட்டா தானே எக்ஸ்பெக்ட் செக்ஷன் போடுவோம். இதெல்லாம் எழுதிட்டு சொன்னா தானே, எழுதிட்டு பார்த்தா தானே ஜட்ஜு ஏற்றுக்குவோம். அப்படிங்கிறதுல இதெல்லாம் நம்ம பேப்பரில் சொல்றது இல்லை. இப்போ இந்த புகார் எழுதுவோம். இந்த புகார் யார் எழுதாமல் கவனிங்க. அனுப்புனர்
சுப்பிரமணியம், வயது சரியா? அவ்வளோ 42 நினச்சிருக்கேன், எனக்கு தம்பி நினச்சிருக்கேன், வயது 42. அப்ராக்சிமேட்டாக போட்டால் போதும். கட்டாயம் அதாவது துல்லியமாக வயசு போடுறது அவசியம் இல்லை. வயது சுமார் 70. தமிழ்நாடு பேர் அடுத்த வீட்டில் தமிழ்நாடு பேர் மாறிவிட்டு கதவு எண் முகவரி போட்டாச்சு. நாமக்கல் நகரம், செல் நம்பர் கட்டாயம் செல் நம்பர் சொல்லணும். மெயில் ஐடி போடலாம். எழுதுறேன் பேரிட உயர்திரு காவல் ஆய்வாளர் அவர்கள், உயர்திரு போட விருப்பம்னா திரு காவல் ஆய்வாளர் அவர்கள், காவல் ஆய்வாளர் அவர்கள், நலிமலை காவல் நிலையம். ஐயா வணக்கம். பொருள் போடணுமா? விருப்பப்பட்ட போடுங்க, அது போட தேவையில்லை. போட்டால் பரவாயில்ல, போட்டால் பரவாயில்ல, போடுங்கிற அவசியம் இல்லை. போட்டால் சிறப்பாக பொருள் கூட ரொம்ப எளிமையாக என் மீது கொலைமிரட்டல் விடுத்து கொலைவீரர் தாக்குதல் நடத்தி கொச்சை வார்த்தைகள் திட்டி அசிங்கப்படுத்திய குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை போடுதல் தொடர்பாக இப்போ நம்ம சொன்னது பொருள் என்ன சொல்கிறோம்? கொலை மிரட்டல், கொலை முயற்சி, ஆபாசமாக திட்டினார், அசிங்கப்படுத்தினார், எல்லா செக்ஷன் சொல்லிட்டோமா? செக்ஷனை போடுறது என்ன பண்ணுறது? செக்ஷனை போட்டால் எக்ஸ்பெக்ட் படித்த உடனே நான் எக்ஸ்பெக்டா நீ எக்ஸ்பெக்டா சட்டம் படிக்கிறேன், உனக்கு எவ்வளோ சட்டம் தெரியுமா? ஓரில் போய் பார்த்துப்போம் ரொம்ப. அதனால செக்ஷன் எழுதாது. நமக்கு செக்ஷன் தெரியும், எழுதாது. இப்போ எனக்கு செக்ஷன் தெரியுமா தெரியாதா? உங்கள்கிட்ட ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே செக்ஷன் சொல்லலாம். ஏன் சொல்லல? இது வரைக்கும் எத்தனை வருஷமே நீ பார்த்துருக்கீங்க, எந்த பயிற்சியுமே செக்ஷன் தெரியுமா? நான் சாமானியம் பண்ணுறதுனால சட்ட அவசரம் உங்கள் கூட பழக விரும்புகிறேன். ரொம்ப டெக்னிக்கலாக பேசி செக்ஷன் சட்டம் கொடுக்கலாம் சொல்லி உங்களை தூர வச்சுட்டா இந்த சமுதாயத்தை எழுத முடியாது. இதுக்கு மேலே நீங்கள் எப்படி படிச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் சொல்லுங்க. ஐயா ஒரு முடிச்சு, ஐயா வணக்கம், நான் மேலே இருந்த பொருளில் குடும்பத்துடன் அனாதையாக போயிருக்கிறேன். சமூகம் அனாதையாக இருக்கிறோம், சமூகம் அனாதையாக இருக்கிறோம். 10 ரூபாய்க்கு சம்பளம் குடும்பத்தோடு இருக்கும். 10 ரூபாய்க்கு சம்பளம் எல்லாமே குடும்பத்தோடு இருக்கும். பொதுவாக ஐயா டிராஃபிக் ஆஃபீஸர் இந்த சமூகத்தை சமூகம் எப்படின்னாங்க தனித்த அனாதையாக இருக்காங்க. இனிமேல் நம்ம அனாதையாக கொடுக்குறோம். எந்த சமூகத்தை அனாதையாக கொடுக்குறோம்? இந்த குடும்பத்தை அப்படின்னா அவன் விருப்பமே பண்ணலன்னு தெரியும். நாம் சேர்த்துக்கிறோம் ஓடுதான் தெரியும். சமூகம் தமிழ்நாட்டில் 10 ரூபாய்க்கு ஓடுதான் தெரியும். அந்த சமூகத்தை விட போதில்லை. அவளுக்கு பாதுகாப்பாக நம்ம எங்கே தான் போயிருக்கோம் சத்தியம் பண்ணிட்டோம். உடம்பாதுல விசித்தோம் புகார் எழுதிட்டோம். நான் மேலே முறையில் குடும்பத்துடன் குடியில் வருகிறேன். நான் ஜனாதிபதி வேலை செய்து வருகிறேன். என்ன வேலை? நான் விவசாயம் செய்து வருகிறேன். நான் இந்த வேலை செய்து வரேன். இது நம்மை பற்றிய புகார் அறிமுகம், நம்மளை பற்றிய சுய அறிமுகம். அடுத்த பிரச்சனை வரும். எனக்கும் என்னுடைய பங்காளி, அண்டை வீட்டுக்காரர், என்னுடைய சகோதரர், என்னுடைய தோழர் உறவினர் ஸ்ரீதருக்கும் சொந்தமான கிணறு இருக்கிறது, பொது கிணறு இருக்கிறது. என்ன இருக்கு? பொது கிணறு இருக்கிறது. இந்த கிணறு தண்ணீர் இருக்கிறதாக எனக்கும் ஸ்ரீதருக்கும் மன வருத்தம் இருக்கிறது. என்ன இருக்கு? இது தொடர்பாக பல முறை சச்சரவுகள் தள்ளுபடி ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் முன்னுரை. எத்தனை வரை வரும்? 3 வரை. இதை தாண்டி எழுதக்கூடாது. இதை தாண்டி இன்ட்ரோடக்ஷன் நம்மளை பற்றி அறிமுகம் 2 வரி, பிரச்சனையை பற்றிய முன்னுரை சுருக்கம் 3 வரி 4 வரி சொல்லியாச்சு. இதுக்கு மேலே நான் போடுற கேஸ்லாம் தெரியுமா? அது கோர்ட் கட்டினா அது தெரியுமா? கிணத்துல மற்றவங்க என்ன தெரியுமா இருக்கு? மற்றதை எங்கள் தாத்தா எப்படி கொடுத்தாரு, அவங்க தாத்தா எப்படி உடைச்சாரு, அவங்க தாத்தா எப்படி கோழி பட்டம் பண்ணாரு அப்படின்னா 10 பக்கம் சொல்லினா படிக்கிறதுக்கு சொல்லிட்டு நேரம் இருக்காது, கிடைக்காது, இருக்காது. நீதிபதிக்கு படிக்கிறதுக்கு பத்தாது. உங்க வைக்கிறதுக்கே ஒரு கேஸ் படிக்கிறதுக்கு போர் அடிச்சு போயிடும். நம்ம நோக்கம் வெற்றி அடையாது. பாதிக்கப்பட்டக்கூடிய நியாயம் போர் போடுறோம். அதனால உங்களை பற்றி அறிமுகம் 2 வரியில, பிரச்சனை பற்றி அறிமுகம் ஒரு 3 வரியில, ஒரு 5 வரியில 6 வரியில முதல் நேரா குறிச்சிக்கணும். அடுத்து 1/1/2025 காலை சுமார் 8 மணி அளவில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அடிப்படை டைம்லாம் பார்த்து எழுதி வச்சுக்க தேவையில்லை. 8 மணி 5 நிமிடத்திற்கு அப்புறம் போட தேவையில்லை, போடக்கூடாது. போட நான் வந்து ரயில் போய் போல எதை போய் போல ஆமாம் 8:05 ட்ரெயினு அப்படின்னு ரயில் டைம்லாம் போடாது. சுமார் 8 மணி நேரம், காலை சுமார் 8 மணி நேரம் நான் என்னுடைய
ஸ்ரீதர் எப்படி சொன்னாரு? குற்றவாளி என்ன சொன்னா? என்ன சொன்னா? என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்டாங்க. நான் அவரிடம் அவன் சொல்றாரு, அவரிடம் மரியாதை எதுக்கு வந்து மரியாதை தரணும்? நம்மளே இறங்கினோம் கிரிமினல் கேஸ் நம்ம உள்ளாங்க நடந்த விஷயம் சொல்லல. நம்மை பற்றி எதிரி சொன்ன எதிராளி சொன்ன அனைத்து பச்சை வார்த்தைகளும் ஒருமை வார்த்தைகள் அப்படியே சொல்லணும். நாம எதிராளி பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கண்ணியமாக நாசுக்காக மரியாதையாக சொல்ல வேண்டும். எப்படி சொன்னோம்? எதிரிக்கு மரியாதை தரும், எதிராளிக்கு மரியாதை தரும். நம்ம பேப்பர் நம்மளை பற்றி அவன் சொன்ன சிறுமையான வார்த்தையில அவமான அசிங்கங்கள் எல்லாத்தையும் அப்படியே காட்டுறதா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அவருக்கு தண்டனை கிடைக்கும். இப்போ நான் சொல்லிட்டா அவருக்கு தண்டனை கிடைக்கும். ஸ்ரீதர் கேட்டாப்ல, ஏடா அப்படின்னு கேட்டாப்ல, என்னுடைய காடுங்க ஏன் போறீங்க, நான் தண்ணி பாய்ச்சின்னு சொன்னேங்க. அதற்கு அவர் ஏப்பையா நம்மையா புருஷாடி கேட்டீங்க காணா புண்ணா சொன்னா சொல்லிவிட்டு தண்ணி பாய்ச்சின தலை இருக்காது, உலகம் போன அறுத்துருவேன், சங்கு அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கட்டு ரீப்பர் கட்டி எடுத்துக்கொண்டு ஓடி வந்து என்னை தலையில் ஓங்கி அடித்தார். இதோடு சேர்த்து புலடா என்று ஓங்கி மண்டையில் பணத்தையே அடித்தார். நான் சுருண்டு விழுந்து விட்டேன். உடனே அவர் என்னை நெஞ்சில் ரீப்பர் கட்டியால் ஓங்கி அடித்தார். நான் கத்தினேன். அவர் காலின் மண்டையில் ஓங்கி அடித்தார். வயிற்றில் மாறி அடித்தார். எம்ஜிஆர் படத்தை பார்த்த மாதிரி இருக்கா? சிவாஜி படத்தை பார்த்த மாதிரி இருக்கா? பழைய சினிமா பார்த்த மாதிரி இருக்கா? நம்ம பெரிய சினிமா பார்த்த சொல்லல. எம்ஜிஆர் வந்தாங்க அப்படியே கத்தி எடுத்தாங்க. சரண உருனாங்க. ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சாங்க. ஆட்டினாங்க. அவங்க கேஎம்ஜி வந்துச்சு. அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரு. எந்த ரேட் பண்ணிப்பார பிடிக்க மாட்டாங்க. அடிச்சுக்கிட்டாரு. நம்பியார் வந்தாங்க. சீரை பிடிக்க போனாங்க. அப்படி எம்ஜிஆர் போக பாருங்க. அப்படியே கொடுங்க அப்படியே வாடில தள்ளி விட்டுங்க, காப்பாத்துறாங்க அப்படின்னு பெரியவங்க தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சமூகத்தை கதையாவே இந்த நிஜத்தை கிடைக்கிற செய்யற மாதிரி ஒவ்வொரு வரையும் நடந்த மாதிரியே அப்படியே மிகப்படுத்தாம நடந்த மாதிரி இருக்கும். வயிறு வேற அடிச்சாருங்க, உடையிலே அடிச்சாருங்க, நெஞ்சிலேயே அடிச்சாரா? நான் வலித்தாங்க, கத்துனங்க. எங்க அம்மா ஒடியாந்துச்சிங்க. எங்க வீட்டுக்காரங்க ஒடியாந்துச்சிங்க. எங்க அப்பா வந்தாங்க. ஸ்ரீதரோட வீட்டுக்காரங்க வந்துச்சிங்க. வந்த உடனே மூணு கத்திங்க கொஞ்சம் ராத்துக்குச்சிங்க. என்னது அந்த வார்த்தையை நம்ம கையே எடுக்கணும். அந்த வார்த்தையில என்னையை பற்றி என்ன சொல்லிச்சு, எங்க அம்மா பற்றி என்ன சொல்லிச்சு, எங்க மனைவி என்ன சொல்லிச்சு அப்படிங்கிற வார்த்தை மாறாமல் அந்த வார்த்தை பேப்பர்ல எழுதவே முடியாது. அந்த வார்த்தையை பேப்பர்ல சொல்லவே முடியாது. ஆனால் எழுத வேண்டும். ஆனால் எழுதுனாதான் தண்டனை கிடைக்கும். நமக்கு தண்டனை வாங்கிட்டோம்னா அல்லது பேப்பர் கணக்கா சொல்ல தவிர்க்கணும். தண்டனை வாங்கிட்டோம்னா எழுதுனாதான் தண்டனை கிடைக்கும். அதனால கட்டாயம் எழுதியாகும். கட்டாயம் பொய் பேசக்கூடாது தானே? நீங்களாம் பொய் பேச இது பண்ணிக்கல. நீங்களாம் நேர்மையான நியாயம் பண்ணுறாங்க. அதனால சொன்னவங்க அப்படியே எழுது. சொன்னவங்க அப்படியே எழுது. நீங்க நேர்மையான தானே? நேர்மையாக எழுது. ஓகே. இப்போ அடுத்து என்னாச்சு? மூணாவது யார் வந்தாங்க? அவங்க அம்மா ஒடியாச்சு. கையில் என்ன இருந்துச்சு? விளக்கு மாதிரி இருந்துச்சு. யார் அடிச்சது? மூணு பேர். முதல்ல யார் அடிச்சது? பழனிசாமி அடிச்சது. சுப்பிரமணியம் அடிச்சது. ரெண்டாவது அவங்க அம்மா அடிச்சது. அவங்க அம்மா எது அடிச்சது? அப்படியே அடிச்சது. என்னைய புதுவிலே போய் விளக்கம் அடிச்சிச்சு. எங்க அம்மா பக்கத்துல விளக்கம் அடிச்சிச்சு. எங்க வீட்டுக்காரங்க சீரை பிடிச்சி இழுத்துங்க, கீழே தள்ளிங்க, விளக்கு மாதிரியே புது அடிச்சிச்சு. சத்தம் கேட்டுங்க. எங்க 3 பேர் சத்தம் கேட்டுங்க. ஊருக்காரங்க இருக்காங்க. யார் பண்ணாலும் சொல்லக்கூடாது. யார் பண்ண சொல்லக்கூடாது. சொன்னா நல்லது, சொல்லாமல் இருக்கு நல்லது. சொன்னா நல்லது, சொல்லாமல் இருக்கு நல்லது. சொன்னா நல்லது, சொல்லாமல் இருக்கு நல்லது. பின்னாடி புரிஞ்சுதா? இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லியாச்சு. 1/8/2025 காலை சுமார் 8 மணி அளவில் நான் வயலில் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த பொழுது ஸ்ரீதர் என்ன பண்ணேன்னு கேட்டாங்க. ஆரம்பிச்சு ஊருக்காரங்க பயன்படுத்த வரைக்கும் சொல்லிட்டோமா? இதை எத்தனை டைம் சொல்லணும்னா எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். ஒரு பக்கம் எடுக்கலாம், 2 பக்கம் எடுக்கலாம், 3 பக்கம் எடுக்கலாம், 4 பக்கம் எடுக்கலாம், 5 பக்கம் எடுக்கலாம், 10 பக்கம் எடுக்கலாம். எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம்.
எஃப்ஐஆர் போட்டு கேட்கல. ஆமாம், முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சா நம்ம இன்ஸ்பெக்டர் போக முடியும். எனவே எவ்வளோ சொல்லி கேட்குறியா, நீ எவ்வளோ போய் குடிக்கியா அப்படின்னு கேட்பாரு. அதனால் அந்த குடியில குடு சொல்லி கேட்குறாங்க. அதனால் அந்த ஐயா கிட்ட இந்த பையா கிட்ட கொஞ்சம் இறங்கி போயிடும், கொஞ்சம் இறங்கி போயிடும். அவன் பெரிய பசங்க இருப்பான், அவன் பெரிய பசங்க இருப்பான். நாம சம்பளம் ஒரு முதலாளியாக இருந்தாலும் யாருக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சம்பளம் ஒரு முதலாளி நல்லா இருந்தாலும் இப்போ நம்ம கை கொஞ்சம் இறங்கிச்சு. பங்காளிகிட்ட விளக்கத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ முகம் தெரியாத போயிட்ட சண்டை பண்ணாம காரியம் சாட்சியம் முகம் தெரியாத போலீஸ்ட சண்டை பண்ணி எதிரடி ஜெயிக்க சொல்லுவாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் இறங்கி போய் இப்போதைக்கு காரியம் சாட்சியம். எனவே என்னுடைய புகார் முடிஞ்சது, வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுத்த ரூபாய் பணிவுடன் கேட்டுக்கொண்டேன். அன்புடன் கேட்டுக்கொண்டேன். தங்கள் உள்ள இல்லை எழுதி கேட்டு கொடுத்து மறக்காம பச்சைகளை போக தவிர்த்துள்ளீங்க. ஒரு புகார் மட்டும் தயார் பண்ணி அந்த புகார் ஒரு இடம் சந்தேகமா இந்த புகார் என்ன சொல்லட்டுமா, புகார் மட்டும் சொல்லட்டுமா, அனுப்புனர் தலைவர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போடுறது தொடர்பாக குற்றவாளி பதிவு செய்து போடுறது தொடர்பாக பிஎன்எஸ் சட்டப்பிரிவு கீழ் வழக்கு பதிவு செய்ய போடுறது தொடர்பாக பிஎன்எஸ்எஸ் கீழ் புதிய பொதுமை நடைமுறை சட்டத்தின் கீழ் புகார் இந்திய அரசியல் சட்டத்தின் கீழ் சாட்சி சட்டத்தின் கீழ் புகார் ஆர்டிஐ பின்னாடி கேட்க போறேன், கலாய் போட போறேன், அந்த புகார் இதெல்லாம் எந்த வாழ்க்கையும் காட்ட கூடாது, காட்டவே கூடாது. நம்மளே கொஞ்சம் மஞ்சமாக்கானவே காட்டணும். நம்மளே கொஞ்சம் மஞ்சமாக்கானவே எளிய மனிதன சாமானிய மனிதனவே சட்டம் தெரியாத சாமானிய மனுஷனவே காட்டிட்டு புகார் அந்த இடம் அனுப்புனர். நம்முடைய பெயர் முழு செல்கின்றார். பேரிடர் காவல் ஆய்வாளர், காவல் நிலையம், வழிமுறை காவல் நிலையம். ஐயா வணக்கம், நான் வேலை போது புரிந்து வருகிறேன். நான் இந்திய வேலை செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க. சொன்னால் ஒரு 2 பேர் நம்மை பற்றி அறிவோம். அடுத்து என்னுடைய பங்காளி ஸ்ரீதரன் வர்க்கம் பொதுவான பொதுவில் பார்க்கப்பட்ட கிணறு இருக்குது. இது தொடர்பாக பிரச்சனை இருக்குது. இது தொடர்பாக போட்ட கேஸ் இருக்கு. 2 பேர் அப்பப்போ உருண்டு போனதுக்குவோம், அப்பப்போ அடிச்சு விளையாடுவோம். இதை இன்ட்ரோடக்ஷன் சொல்லியாச்சு, முன்னுரை சொல்லியாச்சு. நம்மை பற்றி முன்னுரை 2 வரி, பிரச்சனை பற்றி முன்னுரை ஒரு 4 வரி. முதல் பேரை முடிச்சாச்சு. அடுத்து 2வது பேரா 1/8/2025 காலை சுமார் 8 மணி அளவில் நான் வயலில் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஸ்ரீதர் வயலுக்கு வந்து என்னை பார்த்து, யாரை வீடு தண்ணி பாய்ச்சுற, எவ்வளோ தண்ணி பாய்ச்சுற அப்படின்னு வச்சு பார்த்து எல்லாம் சொல்லி கேட்பேன் எல்லாம் சொல்லி என்னை திட்டினார். நான் என் வயலில் என் ஒரு தண்ணி பாய்ச்சிட்டு அவனுக்கு என்னப்பா பிரச்சனை கேட்டேன். தண்ணி பாய்ச்சி நீங்கள் வயலில் இறங்கி தலையெடுக்கணும் சங்கத்துன்னு சொல்லிட்டு கையில் கீழே தறிப்பட தூக்கிட்டு ஒட்டியாரு நீங்கள் ஓகி மண்டை மண்டியாக சாப்பிட்டாரு. எவ்வளோ செத்துக்கூடா, இன்னைக்கு நீ கொல்லாம வர மாட்டான். ஓகி என்னை மண்டை மண்டியாக அடிச்சாரு. நான் கீழே விழுந்தேன். கீழே விழுந்த முன்னாடி நெஞ்சு வீப்பு கட்டி அடிச்சாரு. வீப்பு அடிச்சாரு, வீப்பு கட்டிலே குழந்தையே அடிச்சாரு. வீப்பு கட்டி வயிற்றுல ஓங்கி அடிச்சாரு. அப்புறம் வீப்பு கட்டி எத்தனை பண்ணுறேன், ஒவ்வொரு முறையும் பண்ணேன். வீப்பு கட்டில மண்டை மண்டியாக அடிச்சாரு. வீப்பு கட்டிலேயே
போட மாட்டேன். போட மாட்டாங்க, போடவே மாட்டாங்க. நாம் என்ன செய்யணும்? உடனே வீடியோ எடுத்து செல் எடுத்து இன்ஸ்பெக்டர் சட்டம் என்ன சொல்றது தெரியுமான்னு கேட்டு உங்களுக்கு கூடவே கூடாது, இதை செய்யக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் செய்யணும். எப்போ செய்யணும் சொல்லணும். இது காவல்துறையை நன்மைப்படுத்தி நம்முடைய புகாரை நம்முடைய நியாயத்தை வெற்றிபெற செய்வதற்கு, நம்முடைய நியாயம் தோல்வியடையாமல் காப்பாற்றுவதற்கு, நம்முடைய நியாயத்தை வெற்றிபெற செய்வதற்கு, நம்முடைய நியாயத்தை தோல்வியடையாமல் காப்பாற்றுவதற்கு இந்த மாதிரி புகார்கள் இருக்கு. இந்த மாதிரி அப்ரோச் இருந்தால், நம்முடைய அணுகுமுறை இருந்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். அல்லது நீதிமன்றம் மூலமாக இந்த காவல்துறையை பயன்படுத்தி நாம் வெற்றி பெறுவோம். இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் புகார் கொடுக்கிற மாதிரி புகார் முறை. சரி, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அடிக்கடி பார்த்துருக்கீங்கல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அடிக்கடி பார்த்துருக்கீங்கல்ல, நீங்கள் ஒரு கேஸ் தரப்படும். உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் ஒரு முறை அடிவு இருக்குல்ல, எங்கேயே யாராவது அடிவு இருக்கீங்களா? வாங்கியிருக்கீங்களா? இதுவரைக்கும் அடிவாளர் கிடைச்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் அடிவாளர் இல்லை. உங்கள் அப்பா நினைச்சாரு இல்லை, உங்கள் அப்பா எதிரே நினைச்சு, உங்கள் அப்பா எதிரே நினைச்சு இருக்கா? ஒன்றும் பிரச்சனை. எங்கள் அப்பா இல்லை, அவரு இல்லை. எங்கள் அப்பா உடனே கோவம் இருக்கு. என்னை வந்து நீங்கள் உட்கார வச்சிருக்காரு அவங்க அப்பா பாருங்க, எங்கள் அப்பா மேலே கோவம் இருக்கு. எங்கள் அப்பா மேலே எனக்கு மிகப்பெரிய கோவம் இருக்கு. கொண்டு வந்து உங்க கூட என்னை மாட்டி விட்டாரு அப்படின்னு. ஒழுங்கா பள்ளிக்கூடம் பிள்ளையை கெடுக்காம இருந்தா 5 வயசுல கூட்டிட்டு மத்திய சிறைச்சாலை காட்டாம இருந்தா, 5 வயசுல மத்திய சிறைச்சாலை காட்டாம இருந்தா, காந்திவாதி சசிகல் மாதிரி ஆளுங்கெல்லாம் பழகூடாம இருந்தா, எங்க அப்பா போராட்டம் கூட கூட்டிட்டு போகணும்டா, சவுத்தனை மாட்டி முந்தி கொடுக்க போகக்குள்ள கூட கூட்டிட்டு போகணும் இருந்தா, தேர்தலில் பிச்சருக்கு போகக்குள்ள கொடியை பிடிச்சி இங்கிலாந்து ஜிந்தா பார்த்து மோசம் போகிறத கூட்டிட்டு போகாமல் இருந்தா, நான் பாடுக்கு ஏதோ ஒரு எம்பிபிஎஸ் பிஇ முடிச்சுட்டு காசை பார்த்துட்டு என் பொண்டாட்டி பிள்ளையோட குட்டி குடிக்காம சுற்றிட்டு இருப்பேன். என்னை கெடுத்து சுத்திச்சவராக்கி மேலே உட்காந்து நீங்கள் வந்து என்னை உட்காந்து தொண்டை தெரிப்போம் எனக்கு கத்த வச்சு அந்த தோழர் நம்பினே தான் அவர் மேலே எங்கள் அப்பா கோவம் இருக்கு. அந்த கோவத்தை காட்டுறேன். உங்கள் அப்பா மேலே ஒரு புகார், அந்த புகார் நான் வெளியே தரப்படுறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குற்ற செயலில் ஒரு அடிதடியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த பாதிப்பு ஒரு புகார் போக இல்லை. 4 மணி நேரம் ஒரு ஓய்வு, எவ்வளோ நேரம் ஓய்வு? 4 மணி நேரம். கட்டாயம் புகார் எழுதியாகும். அதாவது கற்பனையாக ஒரு கற்பனை படிங்க. உங்களுக்கு அடி வந்துச்சு, நான் அடிச்சு நினச்சிங்க கோவத்தை ஏன் பாரு காட்டு. நான் தான் உங்களை மற்றவங்க நிறைய பேர் ஃபோனில் திட்டிருக்கேன்ல, நான் உங்களை அடிச்சா எப்படி அடிக்கணும்னு நினச்சிட்டு என் மேலே ஒரு புகார் வரும். என் கூட சீனிவாசன் வந்தார், அவரும் உங்களை அடிச்சா நினச்சிங்க. இன்னொரு வேற சேர்த்தீங்களா பண்ணிக்க, உங்களை அடித்து எதிராட்டு பண்ணிக்க, உங்களுக்கு பிடிக்காத யாரும் அதை பிடிச்ச ஒரு சேர்த்தீங்க. ஒரு புகார் கூட எழுதுறீங்க. ஒரு புகார் கூட இப்போ எழுதுறீங்க. 4 மணி நேரம் எவ்வளோ நேரம்? எனக்கு தேநீர் சாப்பிட்ற நேரம். ஒரு புகார் கூட எழுதுறேன். எனக்கு லைவ் கட் பண்ணி வீடியோ கட் பண்ணி 4 மணி நேரம் இடைவேளை, பயிற்சிக்கான இடைவேளை.